வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவரைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம அவரைக்காயை தினந்தோறும் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். முடியாட்டி போனால் வாரத்தில் ஒரு தடவையாவது உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கப் அவரைக்காயில் மட்டும் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, காப்பர், ஜிங்க், மெக்னீசியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து, கால்சியம் அப்படின்னு ஒரு ஊட்டச்சத்து பட்டாளமே ஒளிந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அடிப்படையாக நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்தை பூர்த்தி செஞ்சு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை அவரைக்காய் நமக்கு எப்படி கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் உணவுகள் எடுத்துக்கிறோனுங்க. இப்போ சமீபத்திய ஆய்வுகள் உட்பட பல ஆய்வுகளின்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளவனாய்டுகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் நம்முடைய இதயத்தை மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகளிலிருந்து பாதுகாப்பதாக மருத்துவ ஆராய்ச்சிகளை குறிப்பிடுறாங்க. அதே போல ஆரோக்கியமான வென்ட்ரிக்கிள் செயல்பாட்டை உறுதிப்படுத்துறதுக்குமே அவரைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் B1 சத்து தான் அவசியமாக இருக்கு. ஸோ முக்கியமாக விட்டமின் B1 நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறக்கூடிய அசிட்டைல் கொலைன் உருவாக்கத்திற்கு உதவிகரமாக இருக்கு. இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாதுன்றதால போதுமான அளவுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பெறுவதற்கு நாம என்ன பண்ண போறோம், அவரைக்காயை நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதன் மூலமாக போதுமான அளவுக்கு இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிக்கும். ரத்த ஆழங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி ப்ராப்ளம், அதாவது ரத்த அழுத்தம் பிரச்சனை இல்லாமல், இன்னும் குறிப்பாக கொலஸ்ட்ரால் பிரச்சனை எல்லாம் இல்லாமல் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளித்து மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயத்தை பராமரிக்கிறதுக்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய மனநிலை மற்றும் கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களாக இருக்கக்கூடிய டோபமைன், இந்த மாதிரி ஹார்மோன்களுக்கு அந்த ஹார்மோன் சுரக்குவதற்கெல்லாம் காப்பர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ காப்பர் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டோபமைன் அப்படின்ற ஹார்மோன்கள் கரெக்டான அளவில் சுரக்காமல் போயிடும், பாதிப்பு ஏற்படும், நம்மளுடைய மனநிலை இன்னும் மோசமாகும். அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும். இப்போ கவனச்சிதறல் ஏற்படும், சிந்திக்கக்கூடிய திறன் பாதிப்படையும், வளர்ச்சிதை மாற்றத்தில் குறைபாடு ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அது காரணமாக அமையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணணும் அப்படின்னா அவரைக்காய் எடுத்துக்கொள்ளணுங்க. ஒரு 100 கிராம் அவரைக்காயில் 1.335 மைக்ரோகிராம் அளவுக்கு காப்பர் சத்து இருக்குங்க. மேலும் இதில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய சேதங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அதே போல நரம்பு சிதைவு நோய், புற்றுநோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத அவரைக்காய் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அவரைக்காயில் காணப்படக்கூடிய அமினோ அமிலம் நம்முடைய மனநிலையை, மன அழுத்தத்தை, ஆன்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நிர்வகிக்குது. ஸோ இந்த ஹார்மோன்கள் எல்லாம் கரெக்டாக நமக்கு சுரக்க வச்சு மன அழுத்தத்தை நம்மளை விடுபட வைத்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை மேம்படுத்தி மூளை ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு எல்லாமே அவரைக்காய் உதவிகரமாக இருக்கும். ஜீரண ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்ம அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஜீரண ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான சத்து எதுன்னு கேட்டினால் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து. ஸோ அந்த நார் சத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அவரைக்காயில் சரியான அளவில் இருக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்றுவதற்கு அவரைக்காய் உதவிகரமாக இருக்கு. மேலும் குடல் தொடர்பான செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வீக்கம், மலச்சிக்கல், அஜீரணம், சீரற்ற குடல் இயக்கம், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணுது. வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் அவரைக்காய் பார்த்துக்கொள்ளுது. 100 கிராம் அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா 25.6 மைக்ரோகிராம் அளவுக்கு டயட்ரி நார்ச்சத்து இருக்குங்க. ஸோ நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஜீரண ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான தொந்தரவுகளுமே ஏற்படாது. புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு அவரைக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, புற்றுநோய் தன்மை குறிப்பாக இருக்கிறதுக்கு இந்த அவரைக்காயில் ஜிங்க் சத்து இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் கூறாகவும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்பாகவும் இது செயல்படுதுங்க. ஸோ எனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் இது பயன்படுது. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாக இருக்கு. செல்கள் தவறாக ஏதாவது ஒரு புதுவிதமான எதிரான ஒரு செல்களாக மாறுவதற்கு, பிறழ்வதற்கு எதிராக இருக்கு. உடலில் புற்றுநோய் கட்டிகள் அது வளர்வதையும் தடுக்குது. உங்களுடைய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இந்த அவரைக்காய் மேம்படுத்துங்க. ஸோ 100 கிராம் அவரைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 9.33 மைக்ரோகிராம் அளவுக்கு ஜிங்க் சத்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஜிங்க், மேங்கனீஸ் இது எல்லாமே அவரைக்காயில் இருக்கிறதால ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவுவதால் உங்களுடைய நுரையீரல் சார்ந்த நோய்களை கூட நீங்கள் சரியாக அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு, புற்றுநோய் செல் தாக்கத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு, உங்களுடைய உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்தி எந்த
எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் அவரைக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ தொடர்ந்து இந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது அவரைக்காய் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.